நம்ம ஒரு விஷயத்த வந்து நினைச்சாலோ இம்மீடியட்டா என்ன ஆகுதுன்னு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாசனையில உட்கார்ந்துருது. அடுத்தது அதையே வந்து நம்ம என்ன பண்றோம், அடுத்த பிறவி எடுக்கிறது அதே என்ன வாசனையை கொண்டு வந்தோமோ அதுவே பிறக்கும். நீ, நான், அவன், இவன் எதுவுமே கிடையாது. நானும் நீதான், நீயும் நான் தான், எல்லாமே ஒண்ணுதான். ஒரு எண்ணமான உதித்த உடனே அதுக்கான வித்தானது போடப்பட்டு அந்த வித்துக்கான இது வந்து அப்பவே அந்த நொடியே நடக்க ஆரம்பிச்சது. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ தொடர்ந்து லீலாவதிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் உரையாடல் நடந்து கொண்டிருக்குது. அதை பத்தி இப்போ வந்து வசிஷ்டர் வந்து ராமர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அதோட கண்டினியூஷன் நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்ப ராமர் வந்து லீலாவதியும் சரஸ்வதி தேவியும் வந்து போறாங்க, எல்லா பக்கமும் போறாங்க. போய் அங்க தன்னுடைய பத்மன் அவரோட இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பாக்குறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, ராமர் வந்து வசிஷ்டரை நிறுத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, இந்த பூலோகம் அப்படிங்கிறது ஒரு கணம் பொருந்திய ஒண்ணா இருக்கு. எப்படி வந்து இந்த இரண்டு பெண்களும் வந்து சுலபமா எல்லா விதமான லோகத்துக்கும் போயிட்டு வராங்க. பிரம்மலோகம் போனாங்க, எல்லா சூரிய லோகம் போனாங்க, சந்திரலோகம் போனாங்க, இந்த மாதிரி எல்லா லோகங்களும் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ராமர் கேட்கிறாரு. அதுக்கு வசிஷ்டர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அவங்க எங்கேயுமே போகல, எல்லாம் இங்கேயேதான் நடக்குது, இந்த இடத்துலயேதான் நடக்குது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லா அணுவுக்குள்ளேயுமே பொதிஞ்சிருக்கு. அதனால அவங்க எங்கே போக வேண்டிய அவசியம் ஏற்படல. இந்த இருக்கிற இடத்துல இருந்தேதான் எல்லா பக்கமும் போயிட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த உலகம் எப்படி ஆயிருக்கு அப்படின்னா சித்தானது. அதாவது சித்து அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒன்று, சித்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த சித்துக்குள்ள வந்து அறிவு அப்படிங்கிறது தன்னை போலயே இருக்கு. அது ஏன் இருக்கு, எதனால இருக்கு அப்படிங்கறத பத்தி இல்ல. இந்த சித்துல வந்து அறிவு அப்படிங்கிற தன்மை வந்து உள்ளேயே இருக்கு. இந்த சித்தானது எல்லா விதமான அணுவுக்குள்ளேயும் இருக்கு. உலகம் அத்தனை இருக்கிற அணுவுமே வந்து சித்தால் ஆக்கப்பட்டதுதான். அந்த சித்துக்குள்ள அறிவுங்கிறது இருக்கு. எது வந்து இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குது, இந்த அறிவு அப்படிங்கிறது தானே உருவாக்குது. அப்ப இந்த அறிவு நினைச்சா வந்து இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கவும் முடியும், அதை அழிக்கவும் முடியும். அப்ப இந்த இடத்துல இந்த நொடியிலேயே தான் எல்லா உலகங்களும் இருக்கு. வெவ்வேறு இடத்துலயும் வெவ்வேறு தூரத்திலயும் இருக்கிறதாக நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா இருந்த இடத்துலயே தான் அந்த இரண்டு பெண்களும் வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கம் வந்து அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, யார் இந்த லீலாவதியும் சரஸ்வதி தேவியும் வந்து எங்க போறாங்க, எல்லா லோகத்துக்கும் போறாங்க. பிரம்மலோகம், சூரியலோகம், எல்லா சந்திரலோகம், இந்த மாதிரி எல்லா லோகங்களுக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவன், இறந்து கணவன் இன்னொரு பரிணாமத்துல இருக்கிறாரு. அவரு பரிணாமம் சொல்ல முடியாது, அவருடைய சித்தின் வெளிப்பாடா, அவருக்குன்னு ஒரு சனி சித்து இருக்கும் இல்லைங்களா, அதன் வெளிப்பாடையா இன்னொரு இடத்துல அவரு மறுபிறப்பை எடுத்துட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பத்மன் வந்து வேறொரு இடத்துல இருக்காரு. அந்த அந்த பத்மனை பாக்குறதுக்காக வந்து இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு அந்த உலகத்துல. அந்த உலகம்னா அது இந்த இடத்துலயே தான் இருக்கு, அது எங்கேயுமே இல்ல. அந்த உலகம்ங்கிறது இங்கேயே தான் இருக்கு, இந்த இடத்துலயே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அப்போ அங்க ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமா சிற்றரசர்கள் வந்து போரை புரிஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து இந்த ரெண்டு பெண்களும் பாக்குறாங்க. யார் பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சரஸ்வதி தேவியும் லீலாவதியும் அவங்களும் பாக்குறாங்க. சூட்சும இருந்து பாக்குறாங்க. இந்த பத்மனும் இந்த சிற்றரசர்கள் போர் புரியறத நிறைய பேர் வந்து பாக்குறாங்களாம். யாரெல்லாம் பாக்குறாங்க, அப்சரசர்கள், கிண்ணர்கள், வித்யாதரர்கள், முனிகள், இந்த மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக அந்த இதுல வந்து வர்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க. இதுல வசிஷ்டர் வந்து இந்த சண்டை நடக்குது இல்லைங்களா, இந்த சண்டை பத்தி ஒரு விரிவா பேசுறாரு. விரிவா பேசிட்டு இருக்கும் போது அவர் ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொல்றாரு. சூரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் போர் புரிஞ்சு வந்திருக்கான். அந்த சூரன் வந்து ரொம்ப நல்ல குணம் படைத்தவனா இருக்கான். அவன் தன்னுடைய மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுல வந்து சத்தியமா இருக்கான்ல, சத்தியத்தை ஃபாலோ பண்றான். அங்க இருக்கிற மக்களை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ஜிதமா இருந்து அவங்கள இது பண்றான். அந்த மக்களுக்காக வேண்டி போர் புரிஞ்சுட்டு போறான். அவனோட எண்ணம் என்னன்னா மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசன் பண்ணும்போது அதுக்கான புண்ணியம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா அந்த மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதுவே ஒரு அரசன் வந்து அநியாயமாக போர் புடிச்சு போய் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி போர் புரிஞ்சு போனான் அப்படின்னா அது அவனை மட்டுமே அந்த பாவமானது வந்து பிடிக்காது, நாட்டு மக்களையும் சேர்ந்துதான் பிடிக்கும். இப்போ ஒரு அரசன் வந்து எப்படி இருக்கான் அப்படிங்கறத பொறுத்து, அவனுடைய செயல்முறை பொறுத்து, அவனுடைய கர்மாவானது அந்த அரசனுக்கு மட்டும் கிடையாது, அந்த பிரஜைகளுக்கும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல வசிஷ்டர் வந்து ஊர்ஜிதப்படுத்துறாரு. இப்போ திருப்பியும் அவங்க கதைக்குள்ள வராங்க. இப்போ வந்து ராமராக ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேட்கிறான்னா, லீலாவதி
எப்படி வந்து இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ராமர் திருப்பவும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ வந்து வசிஷ்டர் பதில் சொல்றாரு, சூட்சும ரூபமா தான் போக முடியும், அது இந்த ஸ்தூல ரூபத்தை வச்சு போக முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்தூல ரூபம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால ஆனது. இந்த பஞ்சபூதங்களுக்கு தனியா ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இப்ப நீர்னா ஓடும், நெருப்பு அப்படின்னா மேல் நோக்கி தான் அது வரும், கீழ் நோக்கி போகாது. இந்த மாதிரி ஒரு கட்டளை இருக்கு. கட்டளைனா அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதுக்குள்ள அந்த ஒரு வட்டத்துக்குள்ளதான் அது செயல்பட முடியும். இப்ப நம்மளுடைய உடம்பானது இந்த பஞ்சபூதங்களால ஆனதுனால இந்த பஞ்சபூதங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் இந்த உடம்புக்கும் இருக்கு. நான் தான் இந்த உடம்பு அப்படிங்கிற தன்மையில இருந்து நம்ம இன்னும் வெளிவரல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த உடலை வச்சு நம்ம எங்கேயுமே அவங்க போக முடியாது. அதனால சூட்சுமமா தான் இந்த லீலாவதி எல்லா விதமான லோகத்துக்கும் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவரு கொடுக்கிறாரு. அடுத்தது சொல்றாங்க, இந்த ஜென்மங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கறத வந்து விளக்கமா சொல்றாங்க. ஜென்மங்கள் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்துல இருக்கக்கூடிய அறிவுடைய விஸ்தரிப்பு தான் இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது உருவாகுது. எங்கிருந்து உருவாகுது? இந்த சித்துல இருந்து தான். இந்த உலகம் எதனால ஆக்கப்பட்டது? சித்தாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. மொத்தமே சித்து. சித்துனா என்ன? எல்லா பக்கம் எப்பவுமே பர்மனண்டா இருக்கக்கூடியதுதான் சித்து. அந்த சித்துக்குள்ள இயல்பாவே அறிவு இருக்கு. இந்த அறிவுக்குள்ள அறியும் தன்மை தன்னை போல உருவாகுது அப்படிங்கறது முன்னாடியே நம்ம பார்த்தோம். இதோடைய விஸ்தாரம், இது விஸ்தாரம் எடுக்குது. அது அறியும் தன்மையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதிகப்படுத்தும் போது அதுவாகவே ஒரு உலகத்தை வந்து கற்பனை பண்ணிக்குது. இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கிக்குது. இந்த உலகத்தை அதுவாகவே கற்பனை பண்ணி உருவாக்கிக்குது. கற்பனை பண்ணி உருவாக்குன இது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஆயுள் காலமுமே அந்த சித்தின் ஒரு சிருஷ்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது என்ன ஆகுது? இந்த சிருஷ்டியானது ஒரு குறிப்பிட்ட காலம் கிடைத்து மரணம் அடைஞ்சிடறான். ஒரு யாரா இருந்தாலும் மரணம் அப்படிங்கிறது தழுவித்தான் ஆகணும். மரணம் அப்படிங்கிறது வந்துருது. மரணம் அடைஞ்ச உடனே என்ன ஆகுது? சூஷமா இருக்கக்கூடிய உடல் மட்டும்தான் பிழிய போகுது. எதை எடுத்துக்கிட்டு போகுது? இந்த அந்த உணர்ச்சியை எடுத்துட்டு போகுது. அது உணர்ச்சி தான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ச்சியா தான் நம்ம வந்து அதை பாக்குறோம். இது எப்படி அவங்க விளக்குறாங்க அப்படின்னா, உணர்ச்சி தான் நம்மளுடைய அனுபவமாவே நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கனவுல வந்து ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அந்த கனவுல வந்து பார்க்கக்கூடியது பொய் தான். ஆனா நமக்கு அந்த கனவு மூலமா வரக்கூடிய உணர்ச்சிங்கிறது மெய்தானே. ஒரு நிகழ்வை வந்து நமக்கு கனவுல பாக்குறோம். அந்த கனவுல வரக்கூடிய அந்த தோற்றமானது நமக்கு பொய் தான். அந்த பொய்யான தோற்றத்தின் மூலமாக நமக்கு வரக்கூடிய உணர்வுங்கிறது மெய்தானே. அப்ப அந்த உணர்வை தான் வந்து அது எடுத்துட்டு போகுது. அந்த உணர்வை வந்துதான் நமக்கு வாசனைகளா நிக்குது. அந்த வாசனையின் அடிப்படையில அடுத்தடுத்த ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த வாசனைகளுக்கு வந்து எப்படி உருவாகுது? இந்த உணர்வு ரீதியா. இந்த உணர்வு எதன் மூலமாக வருது? இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த சென்ஸ் எப்படி வருது? இது மூலமா தான் வருது. அப்ப இதைதான் நம்ம வாசனைகளா எடுத்துக்கொண்டு போறோம். இப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த உடனே என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு ஞானம்ங்கிறது உதிக்குது. இது என்ன வாழ்க்கை, இது எதனால அப்படிங்கிறது ஞானமானது தன்னை போல உதிக்குது. அந்த உதிக்க பெறும்போது என்ன ஆகுது? இந்த சித்துல போய் அடங்குது. இந்த அறிவானது சித்துல போய் அடங்கிடுது. சித்த அறிவுல அடங்கும் பொழுதுதான் உண்மை என்பது புலப்படுது. அதுக்கப்புறம் அது வந்து பிறப்பெடுக்க வேண்டிய காரணமே ஏற்படாம போகுது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறவங்க தான் சரஸ்வதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்றவங்க யாரு? அவங்களும் ஒரு இந்த சித்துல இருக்கக்கூடிய, இப்ப நம்மளை போல இருக்கக்கூடிய இந்த சித்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான். ஆனா ஒரு உயர்நிலை ஆன்மா. உயர்நிலை ஆன்மா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அறிவானது கீழ் நோக்கி வரும்போது கீழ்நிலையில் வருவது மனமா மாறுது. அதாவது சித்தானது கீழ்நிலை நோக்கி வரும்போது மனம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து இது உண்டு பண்ணிக்குது. மனமற்ற நிலைக்குள்ள போய் அந்த சித்துக்குள்ளேயே அடங்கும் பொழுது ஏதுமற்ற தன்மைக்குள்ள போயிருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் அந்த சரஸ்வதி தேவி அப்படின்னு இதுல சொல்றாங்க. திருப்பி இந்த கதைக்குள்ள வராங்க. அப்போ சரஸ்வதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, லீலாவதிய கூப்பிட்டுட்டு அவங்க வந்து யார பார்க்க போறாங்க? பத்மனை பார்க்க போறாங்க. எதுக்கு? லீலாவதி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இச்சை இருக்கு. இச்சைன்னா ஆசை இருக்கு. யார? பத்மன் தன் கணவனை, இறந்த கணவரை வந்து பார்க்கணுங்கிற ஒரு நோக்கம் அவங்க கிட்ட இருக்கு. அதனால அதைய போக்கணுங்கிறதுக்காக வேண்டி வேறொரு பரிணாமத்தில் இல்ல வேறொரு ஜென்மம் எடுத்த அந்த பத்மனை பார்க்க வேண்டி இவங்க போறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து சண்டையிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து சிற்றரசர்களும் இந்த பத்மனும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அவங்க என்ன பார்க்கக்கூடிய காட்சி என்ன அப்படின்னா, பத்மனும், அதாவது இந்த பத்மன் வந்து இறந்துட்டாரு. இப்போ ஒரு அடுத்த பிறவின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பிறவிய வந்து அந்த பிறவியில அவரோட பேரு விதுரன். அந்த விதுரன் பத்மன் தான். இந்த பிறவியில அவரோட பேர் வந்து என்ன? விதுரன். அந்த விதுரனும் அந்த விதுரன் கூட இருக்கக்கூடிய மந்திரியும் வந்து அயர்ந்து படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த லீலாவதியும் சரஸ்வதி தேவி இதை பாக்குறாங்க. அயர்ந்து போய் ரொம்ப டயர்டா அவங்க படுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த பெண்களினுடைய அந்த பேசக்கூடிய சத்தமும் இந்த சிரிப்பொழியும் அவங்களுக்கு கேக்குது.
யாருக்கு கேக்குது? விதுரனுக்கும் கேக்குது, அந்த மந்திரிக்கும் கேக்குது. கேட்ட உடனே அவங்க எந்திரிச்சு என்ன பண்றாங்க? வணங்குறாங்க, தேவிய பார்த்து வணங்குறாங்க. வணங்கிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அந்த முகத்தோட லட்சணத்தை பார்த்து உடனே இவங்க வந்து ஒரு உயர்நிலை ஆன்மா, இவங்க ஒரு தெய்வம் அப்படிங்கறத விதுரன் புரிஞ்சுக்கிறாரு. யாரு? அந்த பத்மன் புரிஞ்சுக்கிறாரு, வணங்குறாரு, பார்த்து அவங்கள வணங்குறாங்க. வணங்கிய உடனே வந்து சரஸ்வதி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மந்திரிய பார்த்து ஒண்ணு சொல்றாரு, இந்த அரசனுடைய வரலாறை பற்றி நீ விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருக்கு விளக்கன்னு சொல்றாங்க? லீலாவதிக்கு. ஆப்வியஸா மந்திரி வந்து எந்திரிச்சு அவர் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த அரசனுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, பூர்வீகம் என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா விளக்குறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா, தேவி என்ன பண்றாங்க? விதுரனை தொட்டு வாழ்த்துறாங்க. அந்த ஸ்பரிசம் பட்ட உடனேவே அந்த விதுரனுக்கு பழைய ஜென்மத்தை பத்தியான ஒரு சின்ன ஞானம் வருது. அப்போ ஞானம் வந்த உடனே அவர் என்ன கேட்கிறாரு தேவிய பார்த்துன்னா, அப்ப அவர் பழைய ஜென்மம் அப்படிங்கறது என்னன்னா, இந்த பத்மனா அவர் வாழ்ந்தாரு இல்லைங்களா, அதை பத்தியான ஞாபகம் அவருக்கு வந்துருது. வந்த உடனேவே அவர் கேட்கிறாரு, எப்படி நான் இறந்து இன்னும் ஒரு நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள நான் எப்படி இங்க வந்து ஒரு அரசனாகவே இங்க இருக்கேன், எப்படி இது நடந்தது? நான் ஒரு நாள் தானே ஆச்சு இறந்து, பத்மனா இருந்து நான் ஒரு நாள் தானே ஆச்சு இறந்து, இப்ப நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி தேவிய பார்த்து கேக்குறாங்க. தேவி சொல்றாங்க, காலமும் தேசமும் வெறும் தோற்றங்கள். இந்த காலம் அப்படிங்கறதும் சரி, தேசமும் சரி, ஒரு தோற்றம் மட்டும்தான். இதுக்கு வந்து ஒரு சொப்பனத்துல வந்து ஒரு விஷயம் நமக்கு தோன்றுது அப்படின்னா, அதுல வந்து ஒரு வாழ்நாளே வாழ்ந்து முடிச்ச மாதிரி நம்மளுடைய கனவுல சில டைம் தோணுது. பிறந்து வளர்ந்து வயசாகி இறந்த மாதிரி தோணுது. ஆனா அது ஒரு சில நொடிகள்லயே அது முடிஞ்சு போயிருது. அது மாதிரிதான் இதுவும். காலம் தேசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலையில வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்குறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பூத உடல், அதாவது நம்மளுடைய இந்த ஸ்தூல உடல்ல இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது காலம் நேரம் அப்படிங்கறதெல்லாம் முற்றிலும் வேறா இருக்கும். அதுவே சூட்சும ரூபமா இருக்கும் பொழுது அந்த காலம்ங்கிறதும் நேரம் அப்படிங்கறதும் வேற மாதிரியான ஒரு நிலையில இருக்கும். அதனால அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான கம்பேரிஷனும் கிடையாது. இது எல்லாமே ஒரு கற்பனை தான், கற்பனையில உண்டான ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உணர்ச்சி அப்படிங்கறதே ஒரு தோற்றம் தான், அதுவே ஒரு கற்பனை தான், அதுவே ஒரு உண்மை கிடையாது. மரணம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது, ஜனனம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. எல்லாமே இந்த நொடியில இந்த நிமிஷத்துல இதே இடத்துல எந்த இடத்துலயும் போகாம ஒரே இடத்துல நடக்கிறது தான். பாக்குறதுக்கு அது வந்து ஒரு நேரங்களாகவும் இது இவ்வளவு நாட்கள் ஆனதாகவும் வெவ்வேறு இடத்துல நடக்கிறதாகவும் நமக்குள்ள ஒரு கற்பனை ஏற்படுறதுனால அப்படி தெரியுது. ஆனா உண்மையில அதே இடத்துல மரணமும் ஜனமும் ஒரே இடத்துல தான் நடக்குது. அல்ல வெவ்வேறு இடத்துல நடக்கிறதும் இல்ல, வெவ்வேறு நேரங்களையும் நடக்கிறதும் கிடையாது. இது எல்லாமே கற்பனை தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா வசிஷ்டர் வந்து சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது யாருக்கு வந்து ஒரு வஜ்ராயுதமா இருக்கும்? மூடர்களுக்கு தான் இது ஒரு வஜ்ராயுதமா இருக்கும். ஞானம் பெற்றவங்களுக்கு இது என்ன உண்மைன்னு தெரியும். அதனால இதை பத்தி எதையுமே கவலைப்பட மாட்டாங்க. அதை எதை விழிப்புணர்வும் இல்லாத ஒருத்தனுக்கு இது ஒரு வஜ்ராயுதமா நினைச்சுக்குவான். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமா எடுத்து யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எப்படி ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் நான் உனக்கு சொல்றேன் ராமா அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு உதாரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வேதாளம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, ஆனா வேதாளம் இருப்பதாக ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு அதையே நினைச்சே பயந்து வாழ்றான். அப்போ அந்த பயம் உணர்வுங்கிறது உண்மையா இருக்கு அந்த இடத்துல. ஆனா அது இல்லவே இல்லை, அந்த வேதாளம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா இருக்கிறதாக அவனே ஒரு கற்பனையில வச்சுட்டு அந்த பயம் உணர்வை அவன் கொண்டு வந்துடுறான். அப்ப அந்த பயம் உணர்வு தான் இங்க உண்மையா இருக்கிறோலையோ, அவன் நினைச்ச விஷயம் அவங்க உண்மையா கிடையாது. அப்போ இந்த மூடன் அப்படித்தான் இருக்கு, இது இப்படிதான் அது அப்படிதான் அவனாவே கற்பனை பண்ணிட்டு ஒவ்வொரு உணர்ச்சிக்குள்ளேயும் சிக்கிக்கிறான். அப்போ அந்த உணர்ச்சி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்பிடுறான். அதுக்கு திருப்பி ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தங்கத்தையே பார்க்காதவன் ஒரு தங்கத்தால செய்யக்கூடிய ஒரு வேலையில பார்த்து இதுதான் தங்கம்னு நினைச்சுக்கிறான். அதே மாதிரி ஒரு தாகத்தால் இருக்கக்கூடிய மான் வந்து என்ன நினைக்குது, ஒரு காணல் நீரை பார்த்து தண்ணி இருக்கிறதாக கற்பனை பண்ணிட்டு அந்த இடத்துல ஓடி போகுது, அந்த இடத்துல அது ஏமாந்து போகுது. இந்த மாதிரி சில உதாரணங்கள் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மூடர்கள் தான் அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த உணர்வு தான் இந்த அடுத்தடுத்த பிறவிக்குமே காரணமா அமையுது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதுக்கும் திருப்பியும் அவரு கண்டினியூ பண்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு சொப்பனத்துல, அதாவது கனவுல வந்து ஒரு நகரத்தை பாக்குறோம். நகரத்தை பார்க்கும்போது அது வந்து உண்மையாலுமே உண்மையா நமக்கு தெரியுது. ஆனா எந்திரிச்ச உடனே அது இல்ல, அந்த இடத்துல வந்து அது இல்ல. இப்போ
தூக்கத்துல ஒரு விஷயம் நடக்குது, அதுவும் எங்கிருந்து வருது? சித்துல இருந்து வருது. இப்போ எந்திரிச்சுன்னு ஒரு விஷயம் நடக்குது, அது எங்கிருந்து வருது? சித்துல இருந்து வருது. அப்ப அந்த ரெண்டு விஷயமே எங்கிருந்து வருது? சித்துல இருந்து தான் வருது. அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் சித்து தான். இது உண்மையா பொய்யா அப்படின்னா ரெண்டுமே தோன்றி அழிகிறது எந்த இடத்துல? சித்துல இருந்து தான் அமையுது. அப்ப இது எது உண்மை எது பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே சித்தின் கற்பனை தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தூக்கத்துல ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்த சித்துல இருந்து தான் உருவாகுது. அதே மாதிரி எந்திரிச்ச உடனே அது மறைஞ்சு போயிருது. இப்போ நிகழ்வுல இந்த ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அந்த விஷயம் எங்க இருந்து வருது? என்னோட சித்துல இருந்து வருது. அப்போ ரெண்டுமே எங்கிருந்து வருது? அது தோற்றமும் மறைவும் எந்த இடத்துல போய் முடியுது? சித்துல இருந்து தான். அப்ப ரெண்டுமே உண்மை பொய்ன்னு எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? ரெண்டுமே இல்ல. ரெண்டுமே அப்ப ரெண்டுமே அறிவினுடைய கற்பனை தான், அதோடைய விஸ்தாரம் தான். நான் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு அந்த பிரம்மாண்டத்தை யார் உருவாக்குறாங்க? அந்த அறிவானது உருவாக்கிக்குது அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. திருப்பியும் கதைக்கு வராங்க, விதுரனுடைய கதைக்குள்ள வரோம். இப்போ விதுரன் கிட்ட சரஸ்வதி தேவி வந்து சொல்றாங்க அவங்க எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறது பத்தியான விளக்கம் சொல்றாரு. லீலாவதிக்கு உண்மை என்னன்னு புரிவிப்பதற்காக வேண்டிதான் நான் இங்க லீலாவதியை கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே சொன்னோன்னே விதுரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவருக்கு ஒரு வரம் கேட்கிறாரு. எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறாரு. என்ன வரம் வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, இந்த பிறவியில எனக்கு வேண்டாம், பழைய பிறவி நான் பத்மனா வாழ்ந்தன்ல அந்த பழைய வாழ்க்கை தான் எனக்கு வேணும். என்னுடைய மனைவி, என்னோட மந்திரி, சுற்றத்தார்கள் எல்லாமே, அந்த பழைய ராஜ்யம் எல்லாமே எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே சரஸ்வதி தேவி சரி ஓகே டன் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பவும் போல அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த சமயம் இவங்க சரஸ்வதி தேவிக்கும் விதுரனுக்கும் ஒரு கான்வர்சேஷன், அதாவது பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இருட்டிருது. அப்ப வந்து இருட்டின உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை நடக்குது. பயங்கரமா சண்டை நடக்குது. நைட் டைம்ல பொதுவா வார் வந்து பொதுவா வைக்க மாட்டாங்க, இருக்காது, யாரும் வந்து அவங்க தாக்க மாட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல பயங்கரமா தான் தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதல் நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே சின்னாபனமாகுதான். எல்லாமே சின்னாபண்ணமாகுது, பட்டணம் எல்லாம் கொழுந்து விட்டு எரியுதான். இதையெல்லாம் பார்த்துட்டு உடனே விதுரன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆயுதத்தை எடுத்துட்டு உடனே வந்து போருக்கு கிளம்புறாரு. இந்த போருக்கு கிளம்பக்கூடிய இந்த சமயத்துல யார் வர்றாங்க அப்படின்னா லீலா வர்றாங்க. இந்த லீலாங்கிறது யாரு? இப்ப சூட்சமா நின்றுட்டு இருக்கக்கூடிய அதே லீலா இந்த விதுரனுடைய மனைவியா இன்னொரு லீலாவா இங்கேயும் இருக்காங்க. இந்த லீலா வந்து அதை தன் கணவனை பார்த்த உடனே ஐயோ இவரு வந்து இப்படி போறாரே அப்படின்னு பார்த்துட்டு இவங்க கூடவே நம்மளும் போவோம், விதுரனை வந்து நம்ம விட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க, விதுரனுடைய கிளம்பி போறாங்க. இப்ப ரெண்டு லீலா இருக்கிறாங்க. யார் அந்த லீலானா ஞான லீலான்னு சொல்றாங்க. அவங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி என்ன சொல்றாங்க, சரஸ்வதி தேவியோட சூட்சுமா நின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த லீலா வந்து ஞான லீலா. இப்ப இந்த விதுரன் கூட இருக்கக்கூடியது லீலா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த லீலா வந்து போறாங்க. அப்ப லீலா வந்து சண்டைக்கு அவங்க கூடயே போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகும்போது அப்ப ஞான லீலா ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஞான லீலாங்கிறது யாரு? சரஸ்வதி தேவி கூட இருக்கக்கூடிய அந்த லீலா தான் ஞான லீலா. அவங்க சொல்றாங்க இந்த பொண்ணு எப்படி எக்ஸாக்டா ஐடென்டிக்கலா என்ன மாதிரியே இருக்கா, எப்படி இந்த இடத்துக்கு அவ வந்தா? அதே மாதிரி மந்திரிகள் உள்பட என்னுடைய கணவர் இறந்த உடனே அவர் தான் இறந்து போயிட்டாரு, திருப்பி அதே கேள்வி கேட்கிறாங்க. அதாவது இப்ப வந்து அவ என் கணவர் மட்டும் வரல, அவரோட சேர்ந்து மந்திரிகள் மத்த இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் வந்ததாக தான் நான் நினைச்சேன். பார்த்தா நானுமே அங்க இருக்கேன், என்ன மாதிரியே ஒரு பொண்ணு அங்கேயும் இருக்காரு, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. திருப்பியும் சரஸ்வதி தேவி என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பத்மனுடைய சித்து தான் அப்படிங்கிறாங்க. பத்மன் வந்து என்ன நிலையில இருந்து இறந்தாரு? லீலா வந்து தன் மனைவியாக நினைச்சிருக்காரு, மந்திரிகளை பத்தி யோசிச்சிருக்காரு, கூட இருக்கிற வேலையாட்களை பத்தி அவர் மறக்கல, அது அவரோட சித்திலேயே தான் இருக்குது. அப்போ அவருடைய சித்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணமானது இங்க வந்து என்ன ஆகுது, ரியாலிட்டியில இன்னொரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துல அதே மக்களோட அவர் வாழ்றாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க எல்லாமே ஜகத்குள்ளதான் இருக்கு, எல்லாமே இந்த ஒரே இடத்துலதான் இருக்குது. இந்த ஜகம் அப்படிங்கிறது எதால உருவாக்கப்பட்டது அப்படின்னா சித்தால உருவாக்கப்பட்டதுதான். எல்லாமே இதே இடத்துல இதே இதுதான் இருக்கு. எது நம்ம நினைச்சாலும் எண்ணத்தால ஒரு விஷயத்த வந்து நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இச்சை மூலமாவோ எண்ணத்தின் மூலமாவோ சங்கல்பத்தின் மூலமாகவோ ஒரு பிரயத்தனம் நம்ம ஒரு விஷயத்த வந்து நினைச்சாலோ இம்மீடியட்டா என்ன ஆகுதுன்னு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாசனையில உட்கார்ந்துருது. அடுத்தது அதையே வந்து நம்ம என்ன பண்றோம், அடுத்த பிறவி எடுக்கிறது அதே என்ன வாசனையை கொண்டு வந்தோமோ அதுவே பிறக்கிறோம்.
இப்ப இங்க என்ன அப்படிங்கறதா நம்ம நினைச்சோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எண்ணமான உதித்த உடனே அதுக்கான வித்தானது போடப்பட்டு, அந்த வித்துக்கான இது வந்து அப்பவே அந்த நொடியே நடக்க ஆரம்பிச்சது. அந்த நொடியே நடக்க ஆரம்பிச்சு அது நடக்குதுன்னு சொல்றாங்க. இதுலயும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்ப கடவுள்கிட்ட நம்ம போய் வேண்டுறோம். சில டைம் வந்து நம்ம வேண்டுவது வந்து உடனே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது அந்த விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணம் தான். அந்த எண்ணத்தினாலதான் அது நடந்திருக்குமோ இல்லையோ, அந்த கடவுள் மூலமா நடக்கல. இப்போ நம்ம எண்ணம் தான் அதுக்கான காரணமா இருக்கோ இல்லையோ, ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நடக்கலைன்னாலும் சரி, இல்ல இது எப்படி போனாலும் சரி, அதுக்கான காரணம் நம்மளுடைய எண்ணம் தான், நம்மளுடைய ஆசை தான், நம்மளுடைய பிரயத்தனம் தான் காரணமா இருக்கு. இதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது, கடவுளோ வேற யாருமே கிடையாது. அதனாலதான் இங்க வந்து பார்த்தோம்னா சரஸ்வதி தேவி கிட்ட நிறைய பேர் வரம் கேட்பாங்க. வரம் கேட்ட உடனேவே அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, லீலாவதி இதுல கேட்பாங்க, எப்படி நீங்க எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றீங்க? நான் ஒண்ணும் சரின்னு சொல்லல, இது என்னோட கிரியையால் நடக்கல, அவங்கவுங்க என்னப்படி அது நடக்குது. இது நான் எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. இதுல எந்த மாற்றமுமே நான் பண்ணவும் முடியாது, பண்ண நடக்க போறதும் இல்ல. இது அவங்களோட எண்ணம் தான், இவங்க அப்படி நினைச்சனால அது நடக்குது. அதாவது வியாசர் அப்படிங்கிற பிராமணன் வந்து நான் ராஜாவா பிறக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே பத்மனா வந்து பிறவி எடுக்கிறார். பத்மன் வந்து விதுரனா வந்து அவருடைய எண்ணத்துல அவருடைய சித்துல வந்து அவர் இன்னமும் தன்னுடைய ராஜாவே தான் நினைச்சிருக்காரு. அதே மட்டுமல்ல, தன் கூட இருக்கக்கூடிய மனைவி மீறி இருக்கக்கூடிய அனைவரும் அதுலயே இருக்கிறாரு, அந்த உலகத்திலேயே இருக்கிறனால இன்னொரு பிறவியில அவர் விதுரனா பிறந்து அதே ராஜாவாகவும் அதே மனைவியா கூடவும் அப்படியே வாழ்றாரு. ஓ, இதுக்கு எல்லாம் காரணம் அவங்களோட எண்ணமே தானே ஒழிய இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா இதுல சொல்றாங்க. இன்னொன்னு வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அறிவிலிருந்து தான் இது எல்லாமே உருவாகுது. இந்த அறிவு அப்படிங்கிறது பெருக 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 இதுல என்ன ஆகுது அப்படிங்கிறது புத்தி அப்படிங்கிறது வருது. அறிவு அப்படிங்கிறது என்ன? பொதுவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. டிஸ்கிரிமினேட்டரி மைண்ட் எங்க வருது அப்படின்னா அதுதான் புத்தி. அத நான் அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடியதுதான் புத்தி. இந்த புத்தி வளர்ந்தோம்னா தான் நமக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்கு. இந்த அறிவுக்குள்ள புத்தின்னு ஒண்ணு வருது. இந்த புத்தி தான் வந்து என்னோடது, இது நான், இந்த விஷயம் நான் எனக்கு இருந்தா எப்படி, இது நான் இருந்தான்னா எப்படி இருக்கும், இந்த கலர்ல நான் இருந்தான்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அறிவா ஃபர்ஸ்ட் சேகரிச்ச ஒண்ணு இது தனக்குன்னு ஒண்ணு ஒதுக்கிக்குது. இந்த தனக்குன்னு ஒதுக்குறதுதான் புத்தி. இந்த புத்தி வந்து தனக்குன்னு ஒதுக்கும் போது எங்கிருந்து ஏன் ஒதுக்குது? அது உணர்ச்சியின் மூலமா தான் ஒதுக்குது. அந்த உணர்ச்சி எதுல இருந்து வருது? அகைன் பார்த்தோம்னா நம்மளுடைய 5 சென்சஸ் மூலமா தான் வருது. இந்த 5 சென்சஸ் மூலமா நம்ம புத்தி வந்து இன்னும் என்ன பண்றது, ஈகோங்கிறது பில்ட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறோம். இதுலயே சரஸ்வதி தேவி தெளிவா ஒண்ணு சொல்றாங்க, இதுல நீ நான் அவன் இவன் எதுவுமே கிடையாது, நானும் நீதான், நீயும் நான் தான், எல்லாமே ஒண்ணுதான். இந்த விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கதைக்குள்ள திருப்பி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லீலா வந்து தன்னுடைய அரசனை நோக்கி போறாரு. எந்த லீலா? விதுரனை தேடி தன்னுடைய லீலா வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. சரஸ்வதி தேவியும் இந்த ஞான லீலாவையும் ரெண்டு பேர்த்தையுமே பாக்குறாங்க. அவங்க பார்த்து வணங்குறாங்க. சரஸ்வதி தேவியை பார்த்து இந்த லீலா வந்து வணங்குறாங்க. வணங்கின உடனே ஒரு வரம் கேட்கிறாங்க, நான் வந்து இந்த உடலை வந்து மறுஜென்மம் எடுத்தாலும் கூட திருப்பியும் என்னோட கணவனுக்கு மனைவியாவே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய வரமா இருக்கு. யாரு? இந்த விதுரனுடைய மனைவி கேட்கிறாங்க. அதே மாதிரி சரஸ்வதி சரி, அதே என்ன சொல்றாங்க, இதே ரூபத்துல இதே உடலோட இதே மாதிரி என் கனவுகளுக்கு வந்து நான் திருப்பி மனைவியா போகணும், எனக்கு இந்த வரத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. கேட்ட உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. அது கூட இன்னொன்னு சொல்றாங்க, இந்த ஞான லீலாவையும் அவங்க பாத்துறாங்க. பார்த்துட்டு இவங்களை நான் அடிக்கடி கனவுல பார்த்திருக்கேன், இவங்க வந்து இவங்க மூலமா என்னோட ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி கனவுல வந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் அவங்க சொல்லிடுறாங்க. அவங்களுடைய ஞான லீலா வந்து ஒரு இது கேட்கறாங்க, இப்ப நான் முன்னாடி வந்து இந்த உடலோட என்னோட கணவனை பார்க்கணும், உடலோடவே நான் போகணும் அப்படின்னு சொன்னப்ப நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த லீலா வந்து என்ன கேக்குறாங்க, இதே உடல்ல இதே மாதிரி நான் பார்க்க மாதிரி என்னோட கணவருக்கு நான் வந்து நான் பிறக்கணும்னு, சரி ஓகே நடக்கட்டும் அப்படின்னு நீங்க ஏன் சொன்னீங்க? அப்ப எனக்கு முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப இவங்களுக்கு மட்டும் எப்படி முடியுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு திருப்பி சரஸ்வதி தேவி சொல்றாங்க, எண்ணம் வந்து என்னவா இருந்ததோ அதுபடி நடந்தது, இப்ப இருக்கக்கூடிய லீலாவின் எண்ணம் என்னவோ அதுபடியும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நீ என்ன வேண்டுன, உன்னோட கணவனுடைய ஜீவன் வந்து அந்த புறத்திலேயே இருக்கணும், அது எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லி நீ வேண்டுதல் நடத்தின. அதாவது உன்னோட வேண்டுதல் அதுவாக இருந்தது. இந்த லீலா என்ன சொல்றாங்க, தன்னோட உடம்புலயே அப்படியே போகணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து உங்களோட எண்ணத்தினாலதான் நடக்குது இல்லையோ, என்னோட கிரியை கிடையாது
அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க, இந்த உடம்போட போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிற, நீ நினைச்சதுன்னு என்னுடைய கணவனுடைய ஜீவன் என்னுடைய அந்த புறத்திலேயே இருக்கணும். அப்போ அந்த உடலுக்கு எது தடையா இருக்குதுன்னு நினைக்கிற, ஜீவன் தான் நீ நினைச்சிட்ட. அதனால உன்னால இதே உடலோட அடுத்த இதுக்கு போக முடியல. ரெண்டு பேர்த்தோடைய சங்கல்பம், நீங்க என்ன நினைச்சீங்களோ அதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பி விதுரன், சிந்துராஜன் அப்படிங்கிறவர் தான் இப்ப இந்த விதுரன் கூட பயங்கரமா போர் புரிஞ்சிட்டு இருக்காரு. லீலா பாத்துட்டு இருக்காங்க. இந்த லீலா பாத்துட்டு இருந்துட்டு அவங்க கேக்குறாங்க ஒரு கேள்வி. இப்ப இத பார்க்கும் பொழுது என்னோட கணவர் தோக்குற மாதிரியே தெரியலையே, அவர் பயங்கரமா முன்னேறி போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா சரஸ்வதி தேவி சொல்றாங்க, இந்த சிந்துராஜன் அப்படிங்கிற ரொம்ப காலமா தவம் புரிஞ்சு என்னை பார்த்து வேண்டிக்கிட்டே இருக்கான். அவனோட வேண்டுதல் என்னவா இருந்தது அப்படின்னா, எப்படியாவது இந்த விதுரனை வீழ்த்தணும் அப்படின்னு அவனோட எண்ணமா இருக்கு. ஆனா விதுரனும் எப்பொழுதுமே அவனுக்கு வேண்டுதலோ எதுவுமே இல்ல. அவன் என்ன பண்ணுவான்னா, அவனை மோட்சத்தை நோக்கிதான், அவனுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. அப்போ இந்த விதுரனோட எண்ணம் அவன் என்னவா இருக்குன்னா, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத தன்மையில மோட்சம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்கான். ஆனா இந்த சிந்துராஜன் இந்த இவனை வீழ்த்தணுங்கிற எண்ணத்திலேயே இருக்கான். இது ரெண்டு பேர்த்தோட எண்ணமும் நிறைவாகும். என்ன அப்படின்னா, இது சிந்துராஜன் தான் இது ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிந்துராஜன் ஜெயிக்கிறாரு. இந்த விதுரன் கை கால்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனேவே இதை பார்த்துட்டு இருந்த தங்களுடைய மனைவியான லீலாவும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, பழைய அந்த அரண்மனைக்கு அதே பத்மனாவும் அதே பர்சனாவும் அவர் போவாங்க. அதே பர்சன் தான் இந்த விதுரனாவும், அதாவது பத்மனாவும், இன்னொருத்தங்க யாரு அப்படின்னா இந்த லீலாவாவும் அங்க போய் போறாங்க. இப்ப இதுதான் இந்த இதோட எண்டு. நன்றி.